இந்த பழம் பெருச்சாளிகள்னு சொல்லுவாங்க. பழையதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது. ஐயோ விடோலாம் வந்து வேண்டாம், வீட்டுக்கு வர வேண்டாம். எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி தான் பண்ணாங்க. அந்த அம்மா ஒரு 65 வயசு இருக்கும். கோயிலுக்கு வந்தாங்க. குங்குமம் கொடுங்க, எங்கள் வீட்டில் இருக்கு. விடோ கையால் குங்குமம் வச்சா அவ்வளோ நல்லதுங்க, ஆசீர்வாதம். அதாவது தெய்வமே மனுஷ ரூபேன்னு அப்படின்னு அம்மா எங்கேயாவது வந்து நினைப்பாளா? புள்ள கெட்டு போகணும், நான் குங்குமம் வைக்கிறேன்னு. அவள் கையால் வாங்குறதே விசேஷம். நான் நிறைய இடத்துல போய் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையனோ ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாரும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வராங்கன்னா அவங்களும் கூட இருந்து பார்த்தாங்கன்னா எவ்வளோ மனசு இருக்கும். மனசு எல்லாருக்கும் தானே. விடோக்கு மனசு கல்லான்னு. இதெல்லாம் தவறான ஒரு எண்ணங்கள். என்ன நீங்க வேணா தாலி கட்டினீங்க, எடுத்துக்கோங்க, அதுதான் அவ்வளோதானே. தாலி எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு, பொட்டு வைங்க, பூ வைங்க. லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது அப்படி. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன்டா, விடோட அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக லோல் பண்ணிட்டேன், வேலையே நடக்கல. அடுத்த நாள் எங்கள் அம்மாவை கண்ணாலேயே பார்க்கல, வந்தேன், வேலை நடந்துருச்சு. நேத்தி பண்ண வேலைக்கு ரிசல்ட் இன்னைக்கு. உங்க அம்மா காரணம் கிடையாது. கொலுசு போட்டா என்ன தப்பு? ஏதாவது தெய்வ குத்தமாயிடுமா என்ன? அதெல்லாம் கிடையாது. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் காலில் கொலுசு போடக்கூடாது, அது போடக்கூடாது, மாட்டல் போடக்கூடாது. அவங்க ஆசை. இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இல்லை, அப்போ என்ன பண்ணுறாங்க? அவர் எல்லா இடமும் போகிறாரு, நல்ல பேண்ட்டை போட்டுக்கிறாரு, இன் பண்ணிக்கிறாரு, எல்லாம் போகிறாரு, எல்லா இடமும் போகிறாரு. அது மொத்தம் கரெக்டா? காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீரங்கத்து கோவிந்தப்பட்டர் நம்ம கூட இணைந்திருக்காரு. ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கணவன் இறந்த பெண்கள், அதாவது விடோஸ்ன்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல அவங்க கலந்துக்க கூடாது, அவங்க கையால குங்குமம் வாங்கக்கூடாது, அவங்களே வந்து குங்குமம் வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சம்பிரதாயத்துல சொல்லியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை? இவங்க நிஜமாவே சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கலாமா? சோ அதை பத்தி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார். கண்டிப்பா. இது நான் வந்து பேசியாகணும். விடோன்னா நம்ம என்ன சொல்றோம்? கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒரு விடோ அப்படின்னு சொல்றோம். இந்த பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறதுலாம் சின்ன குழந்தையிலேருந்தே வந்துருச்சு. கணவன் வந்துதான் பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும் யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க வேணா திருமங்கல்யத்தை எடுத்துக்கோங்க, அது என்ன கணவன் கட்டினது, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன் வைக்கக்கூடாது பொட்டு? ஏன் பூ வைக்கக்கூடாது? அவங்களும் மனிதர்கள் தான். அதாவது நீங்க சொல்ற விடோஸ் வந்து 70 வயசு இருக்கா, நீங்க தாராளமா பண்ணலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காலத்துல வந்து கணவனுக்கு மனைவிக்குமே 10 வயசு வித்தியாசம் இருக்கும். 10 வயசு 15 வயசு வித்தியாசம். அப்ப வயோதிகம் வரும் பொழுது கணவனுக்கு 80 வயசு இருக்கும்போது மனைவிக்கு 70 வயசு. அப்ப கணவன் ஒரு வேளை இறந்து விட்டார் என்றால் இந்த அம்மா போய் என்ன பண்ண போறாங்க? இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடிச்சு ஒரு காவியை கட்டி விட்டு பொட்டெல்லாம் இல்லாம வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த அம்மா வந்து சன்னியாசிக்கு சமம். இந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் அவ்வளோ நல்லது அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டில் பாருங்க 70 வயசு, அவங்களுக்கு வந்து எண்ணங்களே நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லாம் முடிச்சாச்சு. பொண்ணு புள்ள பேத்தி வரைக்கும் செட்டில் ஆயிடும். ஸோ செட்டில் ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா அந்த வீட்டில் ஒரு அட்வைசரா இருந்திருக்காங்க. எல்லாரும் வந்து கேட்பாங்க, அம்மா எல்லாம் இப்படி பண்றாங்க. அந்த காலத்துல ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ விடோவை இந்த காலத்துல தான் 30 வயசுலயே இறந்து போயிடுறாங்களேம்மா. 30-35 வயசுலயே இறந்து போயிடுறாங்க. அவங்கள வந்து நீ வந்து பொட்டு வச்சுக்காத, 40 வயசு வச்சுக்கோங்களேன். 45 வயசுல ஹஸ்பண்ட் 5 வயசு வித்தியாசத்துல பண்றாங்க கல்யாணம். 40 வயசுல இறந்து போயிடுறாங்க ஹஸ்பண்ட். இந்த அம்மாவுக்கு 38 வயசு 37 வயசு. அந்த அம்மாவை போய் நீ பூ வச்சுக்காத, பொட்டு வச்சுக்காத, நல்லதுக்கு போவாத, இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படி? அந்த அம்மா ஆபீஸ்க்கு போதே, ஆபீஸ் போறாங்க. இப்ப வேலைக்கு போகாத லேடிஸ் ரொம்ப கம்மி. அப்ப ஆபீஸ்க்கு போறாங்க, எல்லாம் வச்சிருந்து தப்பே கிடையாது. என்ன தப்பு அதுல? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இப்போ தோடு வச்சுக்க கூடாது, நகை போட்டுக்க கூடாது, எதுவுமே போடக்கூடாது. ஆமா, வெள்ளைப்படம் தானே கட்டிட்டு போகணும். உங்களோட சாஸ்திரத்துல இருக்குன்னு சொல்றீங்க, வெள்ளைப்படம். ஏன் அப்படின்னா
அந்த அம்மாக்கு ஆசை வந்துடக்கூடாதுன்னு வச்சாங்க அந்த காலத்துல. இப்போ 35 வயசு பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள போய் நம்ம வந்து டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு அதெல்லாம் முக்கால்வாசி இல்லை. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயின்னு இருக்கு. இந்த பழம் பெருச்சாளிகள்னு சொல்லுவாங்க, இந்த பழையதை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறது. ஐயோ வீடோலாம் வந்து வேண்டாம், வீட்டுக்கு வர வேண்டாம். எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிதான் பண்ணாங்க. அந்த அம்மா ஒரு 65 வயசு இருக்கும், என் கோயிலுக்கு வந்தாங்க. குங்குமம் கொடுங்க, எங்க வீட்டில் இருக்கிற பேரம் பேத்திகள் மாட்டுப்பொன் மருமகள் எல்லாருக்கும் நான் கொண்டு போகணும்னு சொல்லி நான் வந்து இந்த அம்மா ஒரு கவரில் எடுத்துட்டு போமான்னு கொடுத்தேன். எடுத்துட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து அழுகுறாங்க. ஏமாண்ணே? இல்லை சாமி, தூக்கி அடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஏன்னா விடோ நான் வைக்கக்கூடாதான். யார் சொன்னா? அதாவது விடோ கையால குங்குமம் வச்சா அவ்வளோ நல்லதுங்க, ஆசீர்வாதம். அதாவது தெய்வமே மனுஷ ரூபேன அப்படின்னு அம்மா எங்கேயாவது வந்து அனுப்பாளா? புள்ள கெட்டு போகணும் அதனால நான் குங்குமம் வைக்கிறேன்னு. அவள் கையால் வாங்குறதே விசேஷம். நான் நிறைய இடத்துல போய் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து வளைகாப்புல எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் அந்த அம்மா உள்ள இருக்கு. ஏமா வரலன்னா, நான் வலையெல்லாம் போடக்கூடாது சாமி, எங்க கணவன் இறந்து. அது யாருமா? அது நீ பெத்த பொண்ணு தானே, நீ பெத்த பொண்ணு மட்டும் வேணும், நீ போய் செய்யக்கூடாதா? வாமான்னு கூட்டு வந்து செய்ய வச்சேன். இன்னைக்கு அவன் நல்லா தானே இருக்காங்க, கெட்டா போயிட்டாங்க. நாம்பளா ஒரு சில விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு விடோ வரக்கூடாது, விடோவை செய்யக்கூடாது. யார் சொன்ன? அதெல்லாம் நாம்பளா ஏற்படுத்தினது தான். அதெல்லாம் தப்புங்க. விடோ வரணும், விடோ செய்யணும். எல்லாத்துலையும் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்க? நீங்க போறீங்க, நீங்க பேசுறீங்க, என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கும் ஆசை இருக்கு. என்ன ஆசை? அடுத்த கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கிறவங்க ஆசை கிடையாது. தன்னுடைய பையன், தன்னுடைய பொண்ணு நல்லா வரத பார்க்கணும். அப்புறம் எதுக்கு பெத்தாங்க? யோசிங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாரும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வராங்கன்னா அவங்களும் கூட இருந்து பார்த்தாங்கன்னா எவ்வளோ மனசு இருக்கும். மனசு எல்லாருக்கும் தானே. விடோக்கு மனசு கல்லான்னு. அதெல்லாம் தவறான ஒரு எண்ணங்கள். என்ன நீங்க வேணா தாலி கட்டினீங்க, எடுத்துக்கோங்க, அவ்வளவுதானே. தாலி ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. பொட்டு வைங்க, பூ வைங்க. லட்சுமி கடாட்சம்ங்கிறது அவங்களுக்கும் உண்டு, அவங்களுக்கு இல்லைன்னு யார் சொன்னா? தாராளமா பண்ணலாம். ஓகே. இப்ப கடைசியா கூட நம்ம கமெண்ட்ல வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. பெண்கள் இந்த மாரி கணவன் இறந்த பெண்கள் வந்து கொலுசு போடலாமா? அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம். ரொம்ப எதார்த்தமா வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம். ஏன்னா அதெல்லாம் குழந்தையில இருந்தே நம்ம போட்டு பழகுன விஷயம் தான் அப்படின்றது. ஸோ இவங்கள பார்த்துட்டு போனாலே அபசகுனம். இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு கிளம்புறோம், இல்ல ஒரு வேலைக்காக கிளம்புறோம். இந்த மாரி போகும்போது அவங்க எதிர்ல வர்றதே வந்து அபசகுனம் அப்படின்னு பார்க்குறாங்க. இது எவ்வளவு தவறான ஒரு விஷயம் சார்? அதாவது காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கேஸ். இன்னைக்கு உங்களுக்கு நடக்கல அப்படின்னா நீங்க யாரை பார்த்துட்டு போனாலும் நடக்காது. யாரை பார்த்துட்டு போனாலும் நடக்காது. விடோ அம்மா தானே. விடோ வந்து அம்மா தான் ஆயிட்டாங்க. அவங்கள போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, சூப்பரா நடக்கும். அதாவது உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டீங்க விடோவை பார்த்து. அதாவது எப்படின்னா 4 பேர் சொல்றதை கேட்கணும். 4 பேர் சொல்றது யாரோ ஒருத்தருக்கு நடக்காம போயிருக்கோம். அவர் வந்து சொல்லிப்பட்டி எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன்டா, விடோட அவங்க இன்னைக்கு ஃபுல்லா லோல் பண்ணிட்டேன், வேலையே நடக்கல. அடுத்த நாள் எங்க அம்மாவை கண்ணாலேயே பார்க்கல, வந்த வேலை நடந்துருச்சு. நேத்தி பண்ண வேலைக்கு ரிசல்ட் இன்னைக்கு. உங்க அம்மா காரணம் கிடையாது. நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டோம், எங்க அம்மா தான் காரணம். இல்ல இப்ப பக்கத்து வீட்டு ஆண்டி வந்தாங்கடா, நான் போகும்போது எழுத்த மாதிரி வந்தாங்க, அதனால பிரச்சனை. கிடையாது, உனக்கு பிரச்சனைன்னு இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிறது பிரச்சனை தான். நீ யாரை பார்த்துட்டு போனாலும், சுமங்கலியை பார்த்துட்டு போனாலும் பிரச்சனை தான். அதனால அவங்க பார்க்காம இருப்பீங்களா? பத்தானா அவங்க. அப்போ உங்க மனசை மாத்திக்கோங்க. எதுவுமே கடவுள் ஒன்று டிசைட் பண்ணிட்டா அதுதான் நடக்கும். நீங்க உங்களையே நீங்க பாருங்களேன், கண்ணாடியில பார்ப்பீங்க, பார்த்துட்டு போவீங்க, நடக்காது. அப்போ நாள்லேருந்து உங்களை பார்க்காம விட்டுருவீங்களா? தலை சீவரத்துக்கு பார்த்தானங்க ஆனோம். அதனால அடுத்தவங்க மேல பழிய போடாதீங்க. அதை விடவுனால எதுவுமே கிடையாது. உண்மையில அவங்களால நல்லதான் நடக்கும். நம்ம மனசை நம்ம மாத்திட்டா நல்லதுதான். ஸோ எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி குங்குமம் வாங்கி வச்சுட்டு போனாலே எல்லாமே சக்சஸ் ஆகும். 100%ங்க. அம்மா இல்லைங்க, அம்மாவோ பாட்டியோ அவங்க தானே இருப்பாங்க. அம்மாவோ பாட்டியோ அவங்க என்னைக்குமே தம்பி நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வாடான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை பெற்று வளர்த்து இவ்வளோ நாள் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன் அவங்கள ஒதுக்கி வைக்கிறீங்க? எதுக்கு ஒதுக்கணும்? அப்பா அவங்க என்ன பண்ண முடியுமா? அது தெய்வம் தந்த விதி, அவ்வளவுதான். அதை நீங்க இப்படி கொண்டு வரீங்க. அவங்க எல்லாமே வச்சுக்கிட்டோம். காலில் கொலுசு போட்டுக்கிட்டோம், என்ன தப்பு? கொலுசு போட்டா என்ன தப்பு? ஏதாவது
தெய்வ குத்தமாயிடுமா என்ன? அதெல்லாம் கிடையாது. நம்மளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் காலில் கொலுசு போடக்கூடாது, அது போடக்கூடாது, மாட்டல் போடக்கூடாது. அவங்க ஆசை. இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இல்லை, அப்ப என்ன பண்றாங்க? அவர் எல்லா இடமும் போறாரு, நல்ல பேண்ட்டை போட்டுக்கிறாரு, இன் பண்ணிக்கிறாரு, எல்லாம் போறாரு, எல்லா இடமும் போறாரு. அது மட்டும் கரெக்டா? சொல்லுங்க, அது மட்டும் கரெக்டா? இல்ல அவங்களுக்கு விதிவிலக்கா எதுவுமே சொல்லப்படல. அப்படி கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். மனிதனா ரெண்டு பேரும்? என்னோட கேள்வி அதான். ஆணும் மனிதன், பெண்ணும் மனிதன். இல்ல ஆண் வந்து பெரிய காட் லெவல்ல இருக்காரு, பெண் வந்து அது கீழே இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க அப்பா இல்லையா, அம்மா மட்டும் இருக்காங்களா? அப்பாக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதனால அம்மாவை ஒதுக்கி வைக்கிறது, வரக்கூடாது ஃபங்க்ஷனுக்குலாம், அவங்க முதல் ஆள் நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட் பர்சனாக கூப்பிட்டு போங்க. உங்க வீட்டில் சுபிக்ஷமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக், இந்த கைம்பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அப்படின்னு தான் ரொம்ப பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆமா. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.